திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கிய பின்பு திருச்சி விமான நிலையத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய விமான முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். இதனையடுத்து விழா மேடையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொன்னாடை அணிவித்து அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். விழா மேடையில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர் ஏவா வேலு, மத்திய இணையமைச்சர் எல். முருகன், எம்பி திருநாவுக்கரசோர் இருக்கின்றனர். நிகழ்ச்சியில் விழா மேடையில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம். திருச்சிராப்பள்ளி மாநகருக்கு ஸ்ரீரங்கம் பெருமாள் அவர்கள், ரங்கநாதர் அவர்கள் வீட்டிருக்கின்ற இந்த மண்ணிற்கு, சமயபுரம் மாரியம்மன் அவர்களுடைய இந்த வீட்டிற்கும் இந்த மண்ணிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் இந்த நாட்டை உலக வல்லரசு ஆக்க 2047 இந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கும் என்ற அந்த கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய ஆளுநர், இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய ஆளுநர் மரியாதைக்குரிய திரு ஆர்.என். ரவிஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்களே, இந்த விழாவை ஏற்பாடு செய்து இந்த அருமையான விமான நிலையத்தை நமக்கு கொடுத்திருக்கின்ற மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு சிந்தியாஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய அமைச்சர்களே, இந்த பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு திருநாவுக்கரசு அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு வரும்பொழுது ஒவ்வொரு முறையும் பல்லாயிரக்கணக்கான கோடி திட்டங்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த இந்த 9 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 10.70 அதாவது 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு திட்டங்களை கொடுத்து இன்றைக்கு 10,000 கோடி ரூபாய் திட்டத்தை கொடுக்க நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள். ஒரே ஆண்டில் தமிழகத்திற்கு 11 மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்த நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள், அதே போலதான் இந்த நிதியாண்டில் மட்டும் தமிழகத்தினுடைய ரயில்வே துறைக்கு 6,000 கோடி ரூபாய் திட்டத்தை கொடுத்த நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், காசி தமிழ் சங்கமம் போன ஆண்டல்ல இந்த ஆண்டும் காசியில தமிழ் சங்கத்தை நடத்தி நேற்றைக்கு முன்தினம் காசி தமிழ் சங்கத்தை நிறைவு பெற்றுவிட்டு நம்முடைய பிரதமர் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் உள்ள தொடர்பை, காசிக்கும் சிவகாசிக்கும் உள்ள தொடர்பை, காசிக்கும் தென்காசிக்கும் உள்ள தொடர்பை, காசி நம்முடைய பிரதமர் அவர்களுடைய சொந்த தொகுதி, அந்த தொகுதி தமிழர்களுடைய அந்த நூலில் இருக்கின்ற அந்த பிணைப்பை மேலும் அதிகப்படுத்தும் விதமாக காசி தமிழ் சங்கத்தை கொடுத்ததோடு திருவள்ளுவர் திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து சென்றிருக்கின்ற நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழனுடைய பெருமையை, தமிழனுடைய புகழை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் முழுவதும் போற்றி ஐநா சபையில போற்றிய நம்முடைய பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்களை தமிழக மக்கள் சார்பாக, உங்களுடைய சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். நன்றி ஐயா.